பிசிஓடி வெயிட் லாஸ் சீரிஸ் vlog பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. 2 நாளாக கொஞ்சம் சரியாக சாப்பிடாதனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. பட் நம்ம நார்மலாக குக்கிங் ஃபுட்டே 3 வேளை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஒரு சிலருக்கு மெட்டபாலிக் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், இல்லைன்னா வெயிட் லாஸே நடக்காமல் இருக்கும். ஒரு வேளையாக அது அன்குக்கிங் ஃபுட், அதாவது பழங்கள் எடுத்துக்கிறது, இயற்கையாக விளையிற பழங்கள் அந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது தான் வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சது அப்படின்றது 4:50க்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வீடியோ தான் எடிட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே தான் வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிக்கிறது 6 மணிக்கு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் குடிக்கும்போது என்கிட்ட ஒரு 1.5 அடி தூரத்துக்கு தள்ளி தான் வாசம் உட்காந்துச்சு. அப்படியே நைஸாக பக்கத்தில் உட்காந்து அப்படியே அது கூட விளையாட சொல்லும். எப்பவுமே காலையில் இருந்துச்சுன்னே மீனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி பூனைக்கு போட்டுறணும், இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்கும் மீனை. ஸோ 2க்கும் சாப்பாடு போட்டு அடுத்து நம்ம உட்காந்து குடிக்க போகும்போது பக்கத்தில் அது விளையாட ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷமாக அது பக்கத்தில் உட்காந்து அது கூட விளாண்டு அதை தடவி கொடுத்து அது ஒரு ரிலாக்ஸ், எனக்கும் அது ரிலாக்ஸாக, கடைசியில் வாசுக்கும் அது ஒரு ரிலாக்ஸ் மாதிரி பயங்கர ஹாப்பியாக அது விளையாட ஆரம்பிச்சிடும். நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். காலையிலே வாக்கிங் அப்படின்றது இன்றைக்கி நான் 12,000 ஸ்டெப் நடந்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு தெருக்கு 2 தெரு எக்ஸ்ட்ரா போனேன். அதனால் வாக்கிங் மார்னிங்கில் முடிச்சது அப்படின்றது ஒரு 1.5 மணி நேரம் தான். ஸோ முடித்த ஸ்டெப்ஸ் அப்படின்றது 12,000 ஸ்டெப்பு முடிச்சிருக்கேன். காலையில் இன்றைக்கி நான் ஜூஸாக தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மணி 8:45 ரொம்ப வசிக்குது, அதனால தான். ஸோ உட்காந்து மெதுவாக சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. காலையில் வாக்கிங் போனதுனால எக்ஸசைஸ் அப்படின்றது 10 மணிக்கு தான் பண்ணணும். அதனால் நம்ம ஒரு 8:30க்கு அந்த மாதிரி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டோம்னா 10 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பப்பாளி பழம் போட்டிருக்கேன். இஞ்சி நல்லா இவ்வளோ நீளத்துக்கு ஒரு பீஸ் போட்டிருக்கேன். புதினா கொஞ்சமாக ஒரு 20 இலை இருக்கிற மாதிரி. கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லிலாம் வெயிட் லாஸில் நிறைய எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பொதுவாகவே புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா புதினா கொத்தமல்லிலாம் நம்மளோட ரத்த ஓட்டம் இருக்கும் இல்லையா, அதில் எந்த ஒரு அடைப்பும் உண்டாக்காது. ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஃபேட் அங்கங்கே சேராது அப்படின்பாங்க. ஸோ அதனால் புதினா கொத்தமல்லி பச்சையாக எடுத்துக்கோங்க. பச்சையாக எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிடலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா உன்னோட சொல்லிக்கிறேன். வெள்ளரிக்காய், பப்பாளி பழம், இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி. தொப்பை குறைக்கிறதுக்கும் சரி, நம்ம அப்டவுன் ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்ல, கேஸ்ட்ரிக் ஃபார்ம், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி அப்படின்றது இந்த கிளாஸ்க்கு நான் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன், 250 ml வரும். அதுக்கப்புறம் கீரை மத்தியானத்துக்கு வாங்கியிருக்கேன், அது உண்மையில தான் செய்யணும். இந்த தண்டு வரைக்கும் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பொடிசாக கட் பண்ணி அப்படியே செஞ்சுருவேன். எல்லாம் கீரையாக தான் இருக்குது, அதனால் சூப்பராக இருக்கும். அது மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு அப்படின்றது சாம்பார் தான். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் நான் நிறைய வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து பொரியல் அப்படின்ற போது கீரையும் கோவக்காய் பொரியல் தான். இந்த ஃபேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கோவக்காய் போட்டு நல்லா ஒரு செகண்டுக்கு வறுத்துட்டு தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் மிளகா பொடியும் நான் ஏற்கனவே இந்த பிசிஓடி வாக்லேயே ஒரு பொடியை அரைச்சி வச்சுருப்பேன், அந்த பொடி தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா செம்மையாக இருக்கும். எண்ணெய் அப்படின்றது எல்லாத்துக்குமே நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் தான். காலையில் ஜூஸுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். கருவேப்பிலை மறந்துட்டேன், இப்போ தான் கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலையும் இருந்தாலும் நல்லெண்ணெய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வடிகட்டிட்டு காமிக்கிறேன். ஜூஸு க்ரீன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் நான் எடுக்கிறது ஜூஸ் தான் எடுக்கிறேன். க்ரீன் கலர் ஜூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. புதினா கொத்தமல்லி சேரும்போது நல்லா க்ரீன் கலராக இருக்குது. இந்த ஜூஸில் சிலர் லைட்டாக உப்பு சேர்த்துக்குவாங்க. நீங்கள் சேர்த்துக்கணுன்னா உப்பு சேர்த்துக்கலாம், நான் உப்பு சேர்த்துக்க மாட்டேன். அது மாதிரி வடிகட்டாமல் அப்படியே குடிப்பாங்க. ஆனால் நான் வடிகட்டிடுவேன். எனக்கு வடிகட்டாமல் குடித்தா த்ரோட்டில் கரகரன்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும், அதனால் நான் வடிகட்டிடுவேன். ஸோ எப்படி வேணால் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஜூஸ் போகிறது நல்லா அடிச்சுட்டு நல்லா எடுத்துக்கிறது தான். காலையில் ஃபஸ்ட்டாக என்ன அப்படின்னா வீட்டு வேலை செய்கிற லேடிஸ் மேக்ஸிமம் என்னென்னா காலையில் சாப்பாடை வேகமாக ஒமிட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அடுத்து வீட்டு வேலை செய்கிறது, பசங்களை ஸ்கூல் கிளப்புறது, இந்த மாதிரி ஒர்க்கில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஒன்று பழமாக எடுத்து சாப்பிடுங்க. அப்படி முடியல, எனக்கு வேலை அதிகமாக இருக்க பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஜூஸை எடுத்து குடிச்சிடுவேன். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10:30க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பழங்கள் எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்கிறது, ஊற வச்ச பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் க்ளோவிங் செம்மையாக வரும், ஹேர் க்ரோத் இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் மார்னிங்கில் எடுக்கிற ஃபஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது 3/4 பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க.
இப்போ நான் என் ஜூஸை குடிக்கிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக நான் எடுக்கிறது காலையில் ஜூஸ் எடுத்ததுனால முளைக்கட்டின பயிறு நட்ஸ் எதுவும் எடுக்கல, ஊற வச்சது. அதனால் காலையில் 10 மணிக்கு எடுத்துக்கிறேன். எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் அத்திப்பழம், கருப்புலந்து திராட்சை, பாதாம் பருப்பு ஊற வச்சது எல்லாம் எடுத்துக்கிறேன். முளைக்கட்டின பச்சை பயிறு இதெல்லாம் வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறதான், சரியாக சாப்பிடல ஜீர்ணிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்சு அரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு இது சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா சூடாக எவ்வளோ சூடாக தண்ணி குடிக்குமோ அவ்வளோ சூடாக தண்ணி குடிங்க. பச்சையாக சாப்பிட்ற முளைக்கட்டின பயிர் வந்து ஒன்றும் செய்யாது. அது மாதிரி முளைக்கட்டின பயிர் வந்து எப்பவுமே கழுவிட்டு சாப்பிடுங்க. வெந்நி தண்ணி அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. வார்ம் வாட்டரில் இருந்தால் கூட கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. காலையில் 10 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 1.5 ஹவர்ஸ் பண்ணிடுவேன். 11:30 வரைக்கும் பண்ணேன். வார்ம் அப் பண்ணி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் அப்படின்ற ப்ராசஸ் தான் ஃபுல்லாக பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் அப்பர் பாடினா ஒரு நாள் லோயர் பாடி, இந்த மாற்றி மாற்றி பண்ணுறது தான். எக்ஸசைஸ் அப்படின்றது நான் ஹெவியாக பண்ணலை. 20 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணியிருக்கேன். நம்ம வார்ம் அப் கூல் டவுனே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிரும் 2 சேர்ந்து. எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 45 நிமிஷம் வந்து நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 12:30 ஆச்சு. நல்ல பசி, ஜூஸ் குடிச்சதுனால நல்லா பசிக்குது. சாதம், வடித்த சாதம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லோரும் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கீரை தண்டோடு போட்டு அப்படியே பருப்பு போட்டு கொஞ்சம் செஞ்சுருக்கேன், அப்படியே கட்டியாக கூட்டு மாதிரி. இப்போ மதியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதான் எடுக்கிறேன். பொதுவாக இப்போ சாப்பாட்டில் எங்கே கலோரி காமிக்க மாட்டேங்கிறீங்க, கலோரி ஏன் போடலை அப்படின்றீங்க. ஸோ நம்ம பிசிஓடி டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து யூஎஸ் மெத்தடோ இல்லை பேலன்ஸ் டயட்டோ ஃபாலோ பண்ணல. என்னென்னா சித்தா தமிழ் முறைகள் படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட நீர்க்காய்கள் தான் அதிகமாக எடுக்கிற மாதிரி வரும். அதில் வந்து கார்ப்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஃபைபர் அதிகமாக எடுக்கும்போது கார்ப்ஸ் அதிகமாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் சரி பிரச்சனைக்கும் சரி பண்ணும். ஏன்னா எல்லோரும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லையா. ஸோ சாதாரணமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீனுக்கு நீங்கள் வேறு எடுத்துக்கலாம், பன்னீர் அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து எடுக்க முடியாது. அப்போ ப்ரோட்டீனோட அளவு அப்படின்றது என்னோடய வெயிட் 60 கிராமில் நான் 30-40 கிராம் தான் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அது தேவையில்லாமல் நிறையா கமெண்ட் வரும். அப்புறம் எனக்கு நிறைய வேலைகள் வருது. என்ன சப்ஸ்கிரைபர் கேட்குற சந்தேகங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது அது நேரம் அதிகமாகும்போது இதே என்னால் போட முடியல. அதனால தான் மெயினாக வந்து என்னென்னா தமிழ் முறைப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் இதில் கலோரி எதுவும் போட்டுக்கல. ஸோ கலோரி வேணும்னா ஏற்கனவே எல்லா வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, அது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். மேக்ஸிமம் என்னது எவ்வளோ வரும்னா 1000-1200 கலோரி இந்த இதுக்குள்ளே தான் வரும் நான் எடுக்கிற ஃபுட்டு. அதுக்கு மேலேயும் வராது. சரி, இப்போ நான் என்னோடய மத்தியான ஃபுட்டை சாப்பிட்டு போகிறேன். ஸோ நல்லா பசி எடுத்து சாப்பாடு சாப்பிடுங்க. அதனால வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால சாப்பாடையும் நல்லா மென்று நிதானமாக சாப்பிடுங்க, அவசரமாக சாப்பிடாதீங்க பசிக்குதுன்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது பட்டாணி கம்மியாக எடுக்கணும், ஒரு கைப்பிடிக்குள்ளே தான் எடுத்துக்கணும். கடிக்க முடியலன்னா அப்போ பல்லு சரியில்லை. இப்போ வலிவா பிள்ளைங்களுக்கு பட்டாணி இதெல்லாம் கொடுங்க, அப்போனா தான் பல்லு நல்லா கடிச்சு ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சது தான் நானும் நிதிஷும் பாதி எடுத்துக்கிறோம் ஒரு கருதில். ரொம்ப எடுக்காமல் பாதியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அவனுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கொடுத்துட்டு எனக்கு அடியில் இருக்க சின்ன பீஸ் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக உரிச்சிக்கிட்டு இருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது மாதிரி பயிர் வகைகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், தக்காளி, கும்பர், கேரட் இந்த மாதிரி போட்டு சாலட் மாதிரி எடுத்துக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது. இந்த கிரேவிங்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 மணிக்கு முறுக்கு, தட்டை, சீடை அப்படின்ற எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங்கில் நிதிஷை ஸ்கேட்டிங் கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷத்துக்கு ட்ரெட்மில் தான் ஓட்டினேன், எக்ஸசைஸ் பண்ணல. சரி, அவனை திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 45 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு தான். மேலே வாக்கிங் போக பிடிக்கல, வெளியே வாக்கிங் போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால வீட்டிலே வந்து ஏர்பிட்ரி ட்ராக் இருக்கிறதுனால சரி வீட்டிலே ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து சைக்கிளிங் மாதிரி பண்ணேன். ஸோ இந்த சைக்கிளிங் மாதிரி பண்ணும்போது நம்ம கால், தொடை, அப்டமன் அது மாதிரி கைக்கும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். எதையுமே கண்டினியூவாக பண்ணணும். ஸோ பண்ணால் நல்லா எஃபெக்டிவ்ங்க. இதை வாங்கலாமான்னு கேட்பீங்க, வாங்கலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து. ஆனால் வாங்கினீங்க அப்படின்னு அதை கண்டினியூவாக டெய்லி 1 ஹவர் பண்ணுங்கள். மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் அந்த மாதிரி பண்ணி பழகுங்க. அப்புறம் தான் வெயிட் லாஸும் இருக்கும், நம்ம பாடி டோனிங் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஒரு நாள் 2 நாளில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஏர்பிட்ரி ட்ராக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நைட்டு டிஃபனாக எடுக்கிறது 2 கொய்யாப்பழம் தான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுக்கிற டைம் வந்து மணி வந்து 7:10 ஆகுது.
ஸோ கொய்யாப்பழம் வந்து ஒரு தடவை வாங்கும்போது நல்லாயிருக்கு, ஒரு தடவை வாங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடுது. இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு இனிப்பு இல்லாமல் அப்படியே துவர்ப்பாக வாயில் வைக்க முடியாத அளவுக்கு மாறிடுது. கொய்யாப்பழம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப காயாக வாங்காதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பழமாக வாங்குங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பழுக்க வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. அவங்க கடைக்காரங்ககிட்டே பழுத்த கொய்யாப்பழமாக கொஞ்சம் வாங்குறோம் இல்லையா, அது மொதல் நாள் வந்து காயாக இருக்கும், மறுநாள் அன்றைக்கி சாயந்தரமே பழுத்துரும். அந்த மாதிரி இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஒரு சிலருக்கு ராத்திரிக்கு வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டாலோ இல்லை வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலோ கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் ஏர்லியராக சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, 7 மணிக்குள்ளே. இல்லைனா இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லா சூடாக தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா கோல்டுலாம் எதுவும் பிடிக்காது. இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்கும்போது எனக்கு சேரல, பழங்கள் எடுத்தாலே எனக்கு சேரல அப்படின்றவங்க பருப்பு வகையில் வேக வச்சு சாலட் எடுக்கலாம், இல்லைன்னா தோசை வகைகள் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் தோசை எடுத்துக்கிறது, சூப் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து உணவுகளை சேஞ்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். எது எடுத்துக்கிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உடல் உழைப்பு அப்படின்றது வேணும். டெய்லி வெயிட் லாஸில் 1 ஹவர் எக்ஸசைஸ் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணுங்கள். சரி, என்னோடய நைட் டிஃபனை நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடுங்க ஏர்லியராக. இல்லைக்கா நான் 8 மணி 9 மணி தான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8-9 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சிட்டு படுங்க. கொஞ்சம் சின்னதாக வாக்கிங் பண்ணிவிட்டு படுங்க. ஸோ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து படுக்க போனால் ரொம்ப நல்லது. அல்லது மினிமம் 1 ஹவராவது அந்த கேப் விட்டுட்டு படுக்க போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க. அது ரொம்ப வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவாது. நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை கம்மி தான் பண்ணும். அதனால் சாப்பாடு அப்படின்றது நைட்டு சாப்பாடு ரொம்ப முக்கியம், பார்த்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இருக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். எப்பவுமே சூடாக உங்களால் சூடாக குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சூடாக குடிங்க. அது மாதிரி மெயின் டிப் என்ன அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கக்கா அப்படின்றீங்க. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா ராத்திரிக்கு சீக்கிரமாக தூங்கணும். இதை தவிர்த்து வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. ஸோ தூங்குறது அப்படின்றது 9-10 மணிக்குள்ளே தூங்குங்க, இல்லைனா 11 அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு வழி இல்லை. இல்லைக்கா 11 மணி தான் நான் வேலைக்கே விட்டுட்டு வரேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. 10 to 5 அப்படின்றது நம்மளோட உடல் வந்து தூங்கணும். நம்ம ப்ராசஸ் அப்படின்றது அதுதான். அது நம்ம மனசும் மூளையும் ஆழ்ந்த அமைதிக்கு போகணும். நம்ம உடம்பெல்லாம் அதோட ப்ராசஸை எப்பயும் போல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த 10 to 5 அப்படின்றது தூக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்சாலும் அந்த டயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. போக போக பழகிடும். எதுவுமே பழக்கம் தாங்க. கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காகவே எழுந்திரிச்சிடலாம், அலாரமே தேவையில்லை. ஸோ கடைசி என்னோட ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.